அம்மா மேல கை வைக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? டேய், எல்லாரும் இங்க பாருங்கடா. இந்த அகாடமிலேயே கேவலமான பலவீனமான மிருகத்தை வச்சிருக்கானே இந்த ஆரியன். அவனோட அம்மா வேற யாரும் இல்ல, நம்ம அகாடமியோட கூட்டி பெருக்கிற சாதாரண பொம்பளை. அவ சொன்ன உடனே அங்கிருந்த மாணவர்கள் எல்லாரும் கிண்டல சிரிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரோட முன்னாடியும் எங்களை அசிங்கப்படுத்தினாங்க. ஆனா என் அம்மா தலையை குனிஞ்சுக்கிட்டே அந்த தரையை துடைக்கிற வேலையை தொடர்ந்து செஞ்சாங்க. உன் பையன் பெரிய வாரியர் ஆகிடுவான்னு கனவு கண்டியா? தெருக்கூற்ற ஒருத்தியால ஒரு ஹீரோவை வளர்க்க முடியுமாடி? அசிங்கம் பிடிச்சவளே. அவன் பேசிக்கிட்டே திடீர்னு அம்மாவோட தோல்ல பலமா உதைச்சான். அம்மா அப்படியே பின்னாடி போய் விழுந்தாங்க. அந்த ப்ரொஃபசர் அம்மாவோட துடைப்பத்தை பிடுங்கி ரெண்டா உடைச்சான். உன்னோட இந்த தகுதிக்கு நீ இந்த அகாடமியை விட்டு வெளியே போறதுதான் நல்லது. அம்மாவோட உடம்பெல்லாம் நடுங்குச்சு. அவங்க தரையில விழுந்து கிடந்த அந்த உடைஞ்ச கட்டைகளை எடுக்க போனாங்க. ஆனா அவங்களோட கைகள் நடுங்கினதுனால அந்த குப்பையில தரையில குட்டுச்சு. நான் உடனே ஓடி போய் அம்மாவை தாங்கி பிடிச்சேன். அவங்களோட உடம்பு வலியால துடிச்சுக்கிட்டு இருந்தது. ப்ரொஃபசர் பார்த்து தைரியமா சொன்னேன், நான் இங்கே தான் இருப்பேன், இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன். ஓஹோ, அப்படியா? அப்ப உன்னோட திறமைய நிரூபி. நாளைக்கு பிளட் ரிங் சண்டையில நீ கலந்துக்கணும். அங்க ஜானை எதிர்த்து நீ ஜெயிக்கணும். அவ சொன்னதை நான் ஏத்துக்கிட்டேன். ஏன்னா என் அம்மாவை அசிங்கப்படுத்தினவங்களை நான் சும்மா விட மாட்டேன். அடுத்த நாள் அகாடமியோட மரணக்களமான பிளட் ரிங் சுற்றிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆரியன் மைதானத்தோட நடுவுல நின்னுகிட்டு இருக்கான். அவனுக்கு எதிர நிக்கிறது அகாடமியோட டாப் ஸ்டூடெண்ட் ஜான். டேய் பிச்சைக்கார நாயே, உன்னோட இந்த நாசமா போன பூஞ்ச மிருகத்தை வச்சுக்கிட்டா என்ன எதிர்க்க போற? உன்னை 100 துண்டா வெட்டி உங்க அம்மாவுக்கு பாசல் அனுப்ப போறடா. ஜான் கத்திக்கிட்டே அவனோட சபட்டூத் சிங்கத்தோட ஆன்மாவை வெளிப்படுத்தினான். அவனோட நகங்கள் கத்தி மாதிரி நீண்டு கண்கள் கொடூரமா மாறுச்சு. அவன் என்கிட்ட நெருங்கி வந்தா. அவனோட வேகம் மின்னல் மாதிரி இருந்தது. ஆனா எனக்குள்ள பயம் இல்ல, கோபம் மட்டும்தான் இருந்தது. என் தலைக்கு மேல இருந்த காலங்கள் திடீர்னு பயங்கரமா ஒளிர ஆரம்பிச்சது. நான் மனசுக்குள்ள நினைச்சேன், இதுதான் சமயம். ஜான், உங்க அம்மா உன்னோட கல்லறை கல்லுல என்ன எழுதணும்னு இப்போவே சொல்லி வச்சுக்கோ. ஆரியன் கத்தினா. அவன் கிட்ட இருந்த ஒரு மர்மமான கரும்புகை வெடிச்சு கிளம்புச்சு. மைதானமே அதிர்ச்சு. ஆனா ஆரியனோட கதை இங்க ஆரம்பிக்கல. முட்டை ஓட்டில் விரிசல் விழுந்தது. ஒரு சின்ன தலை வெளியே வந்தது. விழா நடத்துபவர் ஒரு கிரிம்சன் சாலமண்டர். அந்த சின்ன பல்லி தன் நாக்கை அசைத்து புகையை வெளியிட்டது. அடேங்கப்பா, சூப்பர்! அந்த சாலமண்டர் பிறக்கும் போது இரும்பு தரத்தில் இருந்தாலும் சரியான பயிற்சியால் அது வெள்ளித்தரத்தை அடைய முடியும். அடுத்த 1 மணி நேரம் பரபரப்பாக சென்றது. முட்டைகள் உடைந்தன, மிருகங்கள் வெளிவந்தன. வேகமான கழுகு, பலமான கரடி, கண் பார்வையை தூண்டும் நரி என ஒவ்வொன்றும் அசத்தலாக இருந்தன. அடுத்தது விழா நடத்துபவர் கூப்பிட்டார், ஆரியன் முன்னாடி வா. அந்த சத்தம் ஒரு சுத்தியால் அடிப்பது போல இருந்தது. அவனது இதயம் 1 நிமிடம் நின்றது. அவனுடைய முறை வந்துவிட்டது. அந்த சாம்பல் நிற முட்டை உடைந்து விடுமோ என்ற பயத்தில் அதை தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு மெதுவாக எழுந்தான். ஜான், அந்த முட்டை பார்க்கவே அசிங்கமா இருக்குடா. கூட்டத்திலிருந்து ஜான் கத்தினான், அது பொறிஞ்சு வரும்போது உன்னை மாறியே நாத்தாடிக்க போகுது. எல்லோரும் பலமாக சிரித்தார்கள். ஆரியன் எதையும் காதில் வாங்காமல் நடந்தான். அந்த வட்டத்தின் நடுவில் முட்டையை மெதுவாக வைத்தான். நல்லதா வரணும், நல்லதா வரணும் என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான். முட்டை மின்னத் தொடங்கியது. ஒரு விரிசல் விழுந்தது. அடுத்த விரிசல். மொத்த இடமும் நிசப்தமானது. ஓடு உடைந்தது. பிறகு ஒன்றும் நடக்கவில்லை. உன் கையை நீட்டு, அதிகாரி சொன்னார். ஆரியன் கையை நீட்டினான். அவன் இதயம் படபடவென்று துடித்தது. கூட்டம் உற்று பார்த்தது. உடைந்த ஓட்டிலிருந்து ஏதோ ஒன்று காற்றில் மிதந்து வந்தது. முதலில் ஆரியனுக்கு அது என்னவென்று புரியவில்லை. பிறகு உண்மை உரைத்ததும் அவனது வயிறு கலங்கியது. ஒரு சின்ன சாம்பல் நிற பூஞ்சை வித்து காற்றில் மிதந்தது. கூட்டத்தில் ஒரே கேலி சிரிப்பு. இவனுக்கு ஒரு கேவலமான பூஞ்சை காளான் தான் கிடைச்சிருக்கு. ஜானின் குரல் மற்றவர்களின் குரலை விட உயர்ந்து கேட்டது. அந்த பூஞ்சை மெதுவாக ஆரியனின் உள்ளங்கையில் வந்து அமர்ந்தது. அவ்வளவுதான். நெருப்பில்லை, கர்ஜனை இல்லை, சக்தியும் இல்லை. ஒரு சாதாரண பூஞ்சை. இது அவனது வறுமையான வாழ்க்கையை உறுதி செய்தது. ஆரியனின் கண்ணில் கண்ணீர் முட்டியது. ஆனால் அவன் தன் தாடையை இறுக்கிக் கொண்டான். அவன் அழமாட்டான். இவர்களுக்கு முன்னால் அழவே கூடாது. அவனது பெற்றோர் இந்த முட்டைக்காக தங்கள் மொத்த சேமிப்பையும் செலவு செய்திருந்தார்கள். அதற்கு பதிலாக அவன் கொண்டு வந்திருப்பது ஒரு பூஞ்சை வித்து. ரெஜினா! விழா நடத்துபவர் கூப்பிட தன்னை காப்பாற்றிய அந்த அழகான பெண் மேடைக்கு வருவதை ஆரியன் பார்த்தான். அவள் கையில் கருப்பு நிற முட்டை இருந்தது. எல்லாவற்றையும் விட விலை உயர்ந்தது அது. அவளுக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. அவனுடைய தோல்வி அவனை இன்னும் அதிகமாக நோகடித்தது. ரெஜினா போன்ற ஒரு பெண்ணை அவனால் கற்பனை கூட செய்ய முடியாது. அவளது முட்டையிலிருந்து ஒரு நிழல் ஓநாய் வெளிவந்தது. அது கருப்பு நிற முட்டையிலேயே அரிதான ஒன்று. அவ்வளவுதான். ரெஜினாவின் வாழ்க்கை இனி செல்வம், சாகசம் மற்றும் அதிகாரத்தால் நிறைய போகிறது. ஆரியனுக்கு ஒருபோதும் கிடைக்காத வாழ்க்கை அது. ஆரியன் அந்த இடத்தை விட்டு ஓடி ஒளிந்து கொள்ள நினைத்தான். ஆனால் அவமானம் இன்னும் முடியவில்லை. வீட்டுக்கு ஓடினான். ஆனால் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் அவமானத்திலிருந்து அவனால் தப்பிக்க முடியவில்லை. அவன் தன் அம்மாவிடம் இதை எப்படி சொல்வான்? அவள் அவனுக்காக
எவ்வளவோ தியாகம் செய்திருக்கிறாள். பல வருடங்களாக சேர்த்து வைத்த பணத்தில் முட்டை வாங்கி கொடுத்தாள். மீதி பணத்தை அவன் படிக்கப் போகும் அகாடமிக்காக வைத்திருந்தாள். அவர்கள் கையில் ஒரு பைசா கூட இல்லை. இப்போது அம்மாவை காப்பாற்ற அவனிடம் வழியும் இல்லை. ஆனால் வீட்டில் நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பது ஆரியனுக்கே தெரியாது. அவன் வீட்டு வாசலை நெருங்கிய போது உள்ளே யாரோ கத்தும் சத்தம் கேட்டது. அவன் வாசலிலேயே நின்றான். அவர்கள் வீட்டு உரிமையாளர் ராணாவின் அருவருப்பான குரல் கேட்டது. இவ எதுக்கு இங்கே வந்தான்? ஆரியன் மெதுவாக கதவை திறந்தான். அவன் அம்மா அந்த சின்ன கிச்சனின் நடுவில் நின்று கொண்டிருந்தாள். ராணா அவளை நெருங்கி நின்று அவள் இடுப்பை பிடித்தான். நான் உனக்கு ரொம்ப காலம் டைம் கொடுத்துட்டேன். தயவு செஞ்சு ஆரியன் இன்னைக்கு தான் மிருகத்தோட பிணைக்கப்பட்டிருக்கா. அவன் அகாடமி போனதும் நான் இன்னும் அதிக வேலைக்கு போய். ஆரியனின் அம்மா குரல் நடுங்கியது. உன் வேலையை பத்தி எனக்கு கவலை இல்ல. ராணா அவளை இடைமறித்தான். உன் புருஷன் செத்து போய் 10 வருஷம் ஆச்சு. இன்னும் உன்னால வாடகை கொடுக்க முடியல. இந்த மாச கடைசியில நீங்க வீட்டை காலி பண்ணணும். நாங்க எங்க போவோம் என்று அவள் அழுதாள். ராணா தன் மஞ்சள் பற்கள் தெரிய விகாரமாக சிரித்தான். ஒருவேளை நாம வேற ஏதாவது பேசி முடிவெடுக்கலாமோ? அவன் மெதுவாக அவளை நெருங்கினான். மீரா, உன் மேல எனக்கு எப்பவுமே ஒரு கண் உண்டு. அவன் கைகள் அவள் முகத்தை நோக்கி சென்றன. அவள் பின்னால் நகர்ந்தாள். ஆனால் அவன் அவள் தாடையை பிடித்துக் கொண்டான். அம்மா மேல இருந்து கையை எடுடா. உன்னோட விழாவை பத்தி கேள்விப்பட்டேன். ஒரு காளானா? உங்க அப்பா இதை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவார். ஆரியன் கஷ்டப்பட்டு எழுந்து நின்றான். நாங்க உங்களுக்கு எவ்வளவு தரணும்? ராணா நக்கலாக சிரித்தான். 20 லட்சம் யூனிட்கள் வட்டியோட சேர்த்து. அந்த தொகை ஆரியனை நிலைக்குலைய செய்தது. 20 லட்சமா? நான் பணத்தை தர்றேன். இந்த மாச கடைசியில எல்லா பணத்தையும் கொடுத்துடுவேன் என்றான் ஆரியன் உறுதியாக. நீயா? ராணா தலையை பின்னால் சாய்த்து சிரித்தான். தலையில காளான் முளைச்சிருக்கிற 10 வயசு பையன் நீ எப்படிடா அவ்வளவு பணம் சம்பாதிப்ப? ஆரியன் அவன் கண்களை நேராக பார்த்தான். நான் ஒரு வழி கண்டுபிடிப்பேன். நான் பணத்தை கொடுத்ததும் எங்களை விட்டுட்டு போயிடணும். நிம்மதியா வாழ விடணும். ராணா தன் கோட்டிலிருந்து ஒரு கருப்பு நிற கார்டை எடுத்து மேசை மேல் போட்டான். இல்லனா உன் அம்மா இன்னைக்கு ராத்திரி இந்த விடுதிக்கு வந்து என்ன பார்க்கலாம். அது அவளோட இஷ்டம். அவன் வாசலை நோக்கி போனான். மாச கடைசி ஞாபகம் இருக்கட்டும். இல்லனா உங்க அம்மா ரோட்டுல தான் நிக்கணும். கதவு பலமாக சாத்தப்பட்டது. ஆரியன் உடைந்து போய் அழுதான். எனக்கு ஒரு நல்ல மிருகம் கிடைச்சிருந்தா நான் அம்மாவை பார்த்துப்பேன். என்ன மன்னிச்சிடுமா? ஆரியன் தேம்பி அழுதான். என் செல்லமே, அவன் அம்மா அவனை கட்டிக்கொண்டாள். இது உன் தப்பு இல்ல, புரியுதா? இது உன் தப்பு கிடையாது. ஆனால் ஆரியன் அதை நம்பவில்லை. வந்து சாப்பிடு ஆரியன், உன் புது மிருகத்தை பத்தி சொல்லு என்று அவள் பொய் சிரிப்புடன் சொன்னாள். எனக்கு பசிக்கல என்று சொல்லிக்கொண்டே ஆரியன் தன் அறைக்கு ஓடி தலையணையில் முகம் புதைத்து அழுதான். அடுத்த நாள் அவன் இம்பீரியல் அகாடமிக்கு போக வேண்டும். ஒவ்வொரு மிருக பயிற்சியாளரும் அங்கு 8 வருடம் படித்து பயிற்சி எடுக்க வேண்டும். ஆனால் இந்த லட்சணத்தில் அவனால் எப்படி பள்ளிக்கு போக முடியும்? அவன் ஒரு அழுகி போன பையன். உலகிலேயே பலவீனமான மிருக பயிற்சியாளன். அம்மாவை தனியாக ராணாவிடம் விட்டுவிட்டு அவனால் போக முடியாது. எதையாவது செய்தே ஆக வேண்டும். அவன் பக்கத்தில் இருந்த புத்தகத்தை பார்த்தான். நாடோடி ராஜாவின் கதை. அவன் சின்ன குழந்தையாக இருந்தபோது அவன் அப்பா இதை படித்து காட்டுவார். காட்டின் ஆழமான குகைகளில் ஒரு மர்மமான மருந்து இருப்பதாகவும் அதை கண்டுபிடித்தால் 2வது மிருகத்துடன் ஒப்பந்தம் செய்து அபார சக்தியை பெறலாம் என்றும் அந்த கதை சொல்லும். அந்த தேடலில் தான் ஆரியனின் அப்பா காணாமல் போனார். குடும்ப வறுமையை தீர்க்க அவர் காட்டுக்குள் சென்றவர் திரும்பவே இல்லை. ஆரியன் இப்போது அதையே செய்ய முடிவெடுத்தான். ஆரியனின் உடலில் ஒரு வெறி பிறந்தது. அந்த புத்தகத்தில் இருந்த வரைபடத்தை கிழித்தான். தகுதியுள்ளவர்கள் மட்டுமே உள்ளே நுழைய முடியும் என்று அந்த வரைபடத்தில் சிவப்பு எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது. அவன் அதை தன் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டான். அவன் தன் தலையெழுத்தை மாற்றப் போகிறான் அல்லது சாகப் போகிறான். ஜன்னலுக்கு வெளியே பார்த்தான். பயங்கர குளிராக இருந்தது. பனிப்புயல் வரப்போகிறது. ஆனால் அவனுக்கு நேரமில்லை. ஜன்னல் வழியாக குதித்து அந்த கடும் குளிரில் நடந்தான். அந்த காட்டுக்குள் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. அது மிகவும் ஆபத்தான மிருகங்கள் வாழும் இடம். பேராசை பிடித்த வேட்டைக்காரர்கள் மட்டுமே அங்கு செல்வார்கள். ஆரியன் காட்டுக்குள் நுழைந்த போது ஒரு மர்மமான அமைதி நிலவியது. ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் அவன் இதயம் படபடவென்று துடித்தது. குளிர் அவன் முகத்தை கிழித்தது. பல மணி நேரம் நடந்தான். வரைபடம் அவனுக்கு கை கொடுக்கவில்லை. அவன் தொலைந்து போய்விட்டானா? அவன் அப்பா குறித்திருந்த அடையாளங்கள் மறைந்து விட்டன. மரங்கள் மாறியிருப்பது போலவும் மலை அவனை குழப்புவது போலவும் இருந்தது. அவனது விரல்கள் மரத்து போயின. அவன் ஒரே இடத்தை சுற்றி வருகிறானா? இங்கேதான் இருக்கணும், இருந்தே ஆகணும் என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான். அடுத்த நாள் காலை ஆரியனின் அம்மா அவனது அறைக்கு சென்ற போது கட்டில் காலியாக இருந்தது. அவள் பதறி போனாள். அந்த பனி புயலில் அவள் கத்திக்கொண்டே அவனை தேடினாள். ஆரியனும் அவன் அப்பாவை போல தொலைந்து விட்டானோ என்று பயந்தாள். புத்தகத்தில் வரைபடம் கிழிக்கப்பட்டிருப்பதை பார்த்து அவன் எங்கே போயிருப்பான் என்று அவளுக்கு புரிந்தது. அந்த காடு ஒரு மேஜிக் மாதிரி பிரகாசிச்சது. இலை கொடி எல்லாமே லைட் மாதிரி மின்னுச்சு. என் ஈ கூட்டம் இருட்டுல எனக்கு பின்னாடியே மெதுவும் ஒளிரும் வெளிச்சத்தோட வந்தது. காட்டுக்குள்ள ஆழமா போக போக அது இன்னும் பயங்கரமா மாறுச்சு. இறை தேற்ற கொடூரமான விலங்குகளோட நிழல்களையும் மனுஷங்களை திங்கிற செடிகளையும் நான் அவாய்ட் பண்ணி நடந்தேன். அப்ப முன்னாடி ஒரு லைட் மின்னறத பார்த்தேன். ஒரு வேளை என் அப்பா அந்த பூவை கண்டுபிடிச்ச அதே ஒளிரும் குகையா இது இருக்குமோ? நான் அங்கிருந்து பார்வையை திருப்பணும்னு நினைக்கிறதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. ஒரு மனுஷ சைஸ்ல இருக்கிற மேண்டிஸ் ஒன்று என்னை உற்று பார்த்துட்டு இருந்தது. அதோட பாடி ஃபுல்லா படிகங்கள் இருந்தது.
அது இரையை கவரக்கூடிய மாதிரி லைட்டை வளைச்சது. நான் அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டேன். ஒரு மேண்டிஸ், அந்த டேஞ்சரான மிருகம் என்ன நோக்கி வந்தது. என் லைஃப் ஃபுல்லா மிருகங்களை பத்தி புக்ஸ்ல படிச்சிருக்கேன். புக்ஸ்ல படிச்ச ஒரு விஷயம் என் மைண்ட்ல அலார மாதிரி அடிச்சது. இந்த காட்டிலேயே நான் மீட் பண்ணக்கூடிய மிக ஆபத்தான மிருகம் இந்த மேண்டிஸ் தான். அதோட கூர்மையான கைகள் 2 கத்தி மாதிரி தரையில உரசிக்கிட்டே என்ன நோக்கி வந்தது. என் மைண்ட் வேகமா யோசிச்சது. மறையறதுக்கு இப்போ டைம் இல்லை. ஆனா நான் ஓடுனா அது ஒரே பாய்ச்சல்ல என் தலையை சீவிடுங்கிறது மட்டும் கன்ஃபார்ம். திடீரென்று எனக்குள்ள ஒரு எனர்ஜி வரதை ஃபீல் பண்ணினேன். என் தலை உச்சில இருந்து காலன்கள் முளைச்சு ஒரு சீரற்ற வடிவத்துல ஒளிர ஆரம்பிச்சது. என் ஈ கூட்டம் என் அவேக்கன் ஸ்டேட் ஆன் பண்ணிருந்தது. நான் அந்த ஈ கூட்டத்தை பார்த்து, நிஜமாவ சொல்றேன், இது அதுக்கான டைம் இல்ல அப்படின்னு. ஆனா ஆச்சரியமா அந்த மேண்டிஸ் அப்படியே நின்னுடுச்சு. அது தான் தலையை திருப்பி என்னோட ஒளிரும் காலன்களை பார்த்து அப்படியே மயங்கிடுச்சு. என்னால நம்பவே முடியல. அந்த மேண்டிஸ் இறைய மயக்க பயன்படுத்துற அதே லைட் பேட்டர்னை இந்த காலன்கள் அப்படியே காப்பி பண்ணிருந்தது. நான் மெதுவா கிசுகிசுத்தேன். நல்ல ஐடியா, ஆனா இது எப்பவும் நீடிக்காது. நம்ம லைட்டா அசைஞ்சா கூட அது நம்ம மேல பாஞ்சிடும். நான் சுத்தியும் பார்த்தேன். கவர் பண்றதுக்கு எந்த இடமும் பக்கத்துல இல்ல. சீக்கிரம் ஏதாவது ஒரு வழி இருக்கணும். எங்களுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸை அதிகமாக்க நான் மெதுவா ஒரு அடி பின்னாடி வச்சேன். என் குதிகால் ஒரு வெற்று சத்தத்தோட உள்ள அமிழ்ந்துச்சு. நான் அப்படியே உறைஞ்சிட்டேன். எனக்கு கீழே ஒரு பெரிய குழி இருந்தது. அது பெரிய மிருகங்களை பிடிக்க வச்ச ட்ராப். அதை ஆன் பண்ண நான் ரொம்ப வெயிட் கம்மி. ஆனா ஒரு மேண்டிஸ் அப்படி இருக்காது. நான் ஒரு ரிஸ்கான காரியம் பண்ண போறேன். ஆனா நீ என்ன நம்பணும், சரியா? அந்த ஈ கூட்டம் உறுதியா என்ன உற்று பார்த்துச்சு. 3ன்னு சொல்லும் போது நகரணும். நான் அந்த வெற்றத்துறையில ஒரு அடி வச்சேன். 1, அப்புறம் இன்னொரு அடி பின்னாடி வச்சேன். 2, நான் பயங்கர வேகமா ஓட ஆரம்பிச்சேன். 3, நான் ஓடின அடுத்த செகண்ட் அந்த மேண்டிஸ் சிரிச்சு அது தான் கால்களை தரையில ஊனி என்ன நோக்கி பாய்ச்சது. என் அட்ரினலின் எகிற அந்த செகண்ட்ல நான் கீழே குதிச்சேன். அந்த மேண்டிஸ் என் காலை தொடர்றதுக்குள்ள முன்னாடி அடி எடுத்து வச்சு கீழே இருந்த குழியை திறந்தது. தர டமார்னு உடைய அந்த மேண்டிஸ் கத்திக்கிட்டே பாதாளத்துக்குள்ள விழுந்துச்சு. அடுத்த செகண்டே எனக்கு பயங்கர ரிலீஃப் ஆச்சு. நான் சிரிச்சேன். நான் ஜெயிச்சிட்டேன். நான் உயிர் பழிச்சிட்டேன். ஆனா என் காலில் ஏதோ ஒன்று மாற்றத்தை ஃபீல் பண்ணினேன். அந்த மேண்டிஸ் தன் கொடுக்குகளால என் காலை கவி இருந்தது. என் ஹாப்பினஸ் அப்படியே தூய பயமா மாறிச்சு. நான் தரையில விழுந்து அந்த மிருகத்தை உதச்சி தள்ள ட்ரை பண்ணினேன். ஆனா அது என்ன அந்த பொறிக்குள்ள இழுத்துக்கிட்டே போச்சு. நான் தப்பிக்க மண்ணை பிடிக்க ட்ரை பண்ணினேன். ஆனா எந்த பயனும் இல்லை. நான் என் கிரிப்பு இழந்து 2 ஆழத்துக்குள்ள ஒரு பலத்த சத்தத்தோட தரையில விழுந்த வலியால முழங்கினேன். நான் இன்னும் உயிரோட இருக்கிறத உணர்ந்தப்போ எழுந்து நின்று அந்த கும்மிருட்டுல கைகளால தடவி பார்த்தேன். வெளியே போற வழியை தேடி சுவர்களை தடவினேன். திடீரென்று என் பக்கத்துல ஒரு லைட் மின்னுச்சு. நான் நின்னேன். இது அந்த மேண்டிஸோட லைட்டா? அந்த லைட் திரும்பவும் மின்னினப்போ என் ஈ கூட்டத்தோட கியூட்டான முகம் தெரிந்தது. நான் கிசுகிசுத்தேன். முட்டாள், நீ ஏன் இங்க வந்த? அதுக்கு இரையாக பாக்குறியா? அதுக்கு அந்த ஈ கூட்டம் பதிலளிக்கும் முன்பே என் முதுகெலும்புல நடுக்கத்தை ஏற்படுத்துற ஒரு சலசலப்பு சத்தம் கேட்டுச்சு. நான் மெதுவா திரும்பினேன். எனக்கு பின்னாடி அந்த மேண்டிஸ் நின்றுட்டு இருந்தது. என் ஈ கிட்டத்தோட ஒளியால அது மங்களா தெரிஞ்சது. நான் ஒரு அடி பின்னாடி வச்சேன். அது ஒரு அடி முன்னாடி வந்தது. மேண்டிஸ்களுக்கு தங்களோட உணவோட விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ அது என் பயத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தது. என் முதுகு சுவர்ல முட்டுச்சு. நான் லாக் ஆயிட்டேன். அந்த ஈ கூட்டம் மேண்டிஸோட கவனத்தை திருப்ப லைட்டை உமிழ்ந்துச்சு. ஆனா எந்த பயனும் இல்லை. அந்த மிருகம் தன் கொடுக்குகளை காத்துல உயர்த்தி என்னை சாப்பிட ரெடி ஆச்சு. என் பேரண்ட்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கப்பா. என்ன மாதிரி ஒரு வேஸ்டான பையன் உங்களுக்கு கிடைச்சிருக்க கூடாது. நான் இல்லாததுதான் உங்க லைஃபுக்கு நல்லது. திடீரென்று என் அப்பா அம்மாவோட ஸ்பிரிட்டும் உறுதியும் என் ஹார்ட்ல பொங்கிச்சு. என் கண்கள் அதோட கொடுக்குகளை பார்த்தது. நான் சண்டை போடாம சாக தயாரா இல்லை. நான் அந்த பூச்சியை பார்த்து கத்துறேன். ஏய் அசிங்கமான பூச்சியே, எப்படியும் ஒரு நாள் எனக்கு சாவு உறுதி. அதுக்கு முன்னாடி உன்னை ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். அந்த மேண்டிஸ் கத்திக்கிட்டே தன் கையை ஓங்கிச்சு. அப்போ அந்த சுவர் திடீர்னு பிடிச்சு மண் புகையா மாறிச்சு. அந்த அட்டாக்ல பலத்த காயமடைச்ச மேண்டிஸ் தரையில உருண்டு விழுந்துச்சு. நான் கண்ணை சுமட்டினேன். இங்க என்ன நடந்துச்சு? புகை குறைச்சப்போ சுவத்துல புதுசா உருவான ஓட்டையில இருந்து ஒரு பெரிய நிழல் தெரிந்தது. அது ஒரு கரடி மாதிரியான உயிரினமான நைட் ஹண்டர். அதுக்கு இருட்டுக்கு ஏத்த மாதிரி செட்டான பியூர் வெள்ளை நிற கண்கள் இருந்தது. மண்ணை தோன்றதுக்கான பெரிய வளைந்த நகங்கள் அதுக்கு இருந்தது. நிஜமாலுமே அந்த பொறியை உருவாக்குனதே இதுதான். என் புக்ஸ்ல படிச்ச இன்னொரு விஷயம் என் நினைவுக்கு வந்தது. தரைக்கு மேல மேண்டிஸ்கள் மிக ஆபத்தானவேனா, தரைக்கு கீழே இந்த நைட் ஹண்டர்கள் தான் கில்லாடிங்க. அந்த நைட் ஹண்டர் தான் அடுத்த சாப்பாட்டை தேடி மோப்பம் பிடிச்சது. அது என்ன பார்த்தா நான் கத்துறதுக்குள்ள என் கதை முடிச்சிடும். நான் சுவரோட ஒட்டி நின்னுட்டேன். உடம்பே நடுங்குச்சு. அந்த நைட் ஹண்டர் மோப்பம் பிடிச்சிட்டு நேரா என்ன நோக்கி திரும்பிச்சு. அது பாயறதுக்குள்ள அந்த மேண்டிஸ் அதோட உடம்ப குத்தி கிழிச்சது. என் கண்கள் பெருசாச்சு. அந்த 2 அரக்கர்களும் சண்டை போட்டுட்டு இருந்த அந்த டைம் எனக்கு தப்பிக்க ஒரு சின்ன கேப் கொடுத்தது. ஆனா நான் ஏதோ ஒண்ணு மறந்துட்டதா என் மைண்ட்ல தோணுச்சு. என் ஈ கூட்டம் எங்க? அதாவது 2 மிருகங்களோட சண்டைக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு தப்பிக்க வழி தெரியாம மிதந்துட்டு இருக்கிறத பார்த்தேன். முன்னாடி என்னை எப்படி காப்பாத்த அது போராடச்சுங்கிறத நினைச்சு என் பற்களை கடிச்சேன். அதை நான் அப்படியே விட்டுட்டு போக முடியாது. நான் அந்த சண்டைக்குள்ள பாஞ்சேன். மேண்டிஸோட கொடுக்கு என் முகத்தை தாண்டி போச்சு. நான் கீழே குனிஞ்சேன். நைட் ஹண்டரோட தாடைகள் நான் இருந்த இடத்த கவி முடிச்சேன். ஒவ்வொரு அடியும் இடி முழக்க மாதிரி அந்த பொறிக்குள்ள எதிரொலிச்சது.
என் ஈ கூட்டம் கொஞ்ச தூரத்துல நடுங்கிக்கிட்டு இன்னும் பிரகாசமா ஒளிருச்சு. ஈ கூட்டமே என்கிட்ட வா அப்படின்னு கத்துன. நீ இல்லனா அந்த பசங்க என்ன வெறும் விசித்திரன்னு தான் கூப்பிடுவாங்க. அதோட லைட் 2 வாட்டி மின்னுச்சு. அப்புறம் ஒரு ஹாப்பியான ஒளியோட நேரா என்ன நோக்கி வந்துச்சு. நான் சிரிச்சேன். சூப்பர், அதுதான் வேகம். இங்கிருந்து எஸ்கேப் ஆகும். நாங்க அந்த நைட் ஹண்டர் தோண்டின ஓட்டைக்குள்ள நுழைஞ்சு ஃபாஸ்டா போனோம். எங்களுக்கு பின்னாடி அந்த 2 மிருகங்களோட சண்டை சத்தம் கேட்டுட்டே இருந்தது. நான் எவ்வளவு வேகமா போக முடியுமோ அவ்வளவு வேகமா போனேன். ஏன்னா அந்த சண்டையில யார் ஜெயிச்சாலும் அடுத்து எங்களை தேடித்தான் வருவாங்க. அந்த பாதைகள் நூற்றுக்கணக்கான வழிகளா பறிச்சது. இதுல எந்த வழி என்ன சொர்க்கத்தோட பாதி மலருக்கு கூட்டிட்டு போகும்? எனக்கு யோசிக்க டைம் இல்லை. ஒரு சாய்ஸ்ல லெஃப்டும் அடுத்ததுல ரைட்டும் திருப்பினேன். நாங்க போக போக அந்த பாதை மெதுவா பெருசாச்சு. என் ஈ கூட்டத்தோட லைட்ல அந்த பாதை மண்ணில இருந்து மென்மையான கல்லா மாறுறத பார்த்தேன். அது மனுஷங்க செதுக்கிற மாதிரி இருந்தது. அப்போ முன்னாடி ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது. என் கண்கள் பெருசாச்சு. இது நான் நினைச்சதுதானா? நான் முன்னாடி போடி கார்னர்ல திரும்பினப்போ சுவர்கள்ல ஒளிரும் குறியீடுகள் இருக்கிற ஒரு லாங் ரூமை பார்த்தேன். அது தரை சுவர் ஃபுல்லா வேர்கள் படர்ந்த ஒரு பழைய இடமா இருந்தது. என் அப்பா சொன்ன அதே இடம். நான் முழங்காலில் முட்டி போட்டு விழுந்தேன். ஆனந்த கண்ணீர் என் கண்ணுல இருந்து வந்துச்சு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்க அப்பா சொன்ன குகையை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பாதி மலர் இங்கதான் எங்கேயோ இருக்கு. நான் அந்த பூவை தேடி ஒவ்வொரு கார்னரையும் செக் பண்ணேன். அந்த பழைய சுவர்களுக்கு பதிலளிக்கிற மாதிரி என் ஈ கூட்டமும் நீல கலர்ல ஒளிர ஆரம்பிச்சது. அது ஒரு கியூட்டான சீன். என் கவலை எல்லாம் பறந்து போச்சு. நான் சிரிச்சேன். இது விசித்திரமா இருக்கே. நான் உன்னை சாம்பல் கலரை தவிர வேற கலர்ல பார்த்ததே இல்லையே. அதுக்குள்ள எனக்கு பின்னாடி ஒரு கீரல் சத்தம் என் ஹாப்பினஸை கெடுத்துச்சு. அது குகை சுவர்களில் எதிரொலிச்சது. நான் வந்த பாதையோட இருட்டை நோக்கி திரும்பினேன். என் இதயம் பயங்கர ஃபாஸ்டா துடிச்சது. அந்த 2 மிருகங்களோட சண்டை என்ன ரொம்ப நேரம் ஆச்சு. யார் ஜெயிச்சது? அந்த இருட்டுல இருந்து அந்த மேண்டிஸ் கத்திக்கிட்டே வெளியே வந்துச்சு. அதோட ஒரு கண் வெளியே தொங்கிக்கிட்டு இருந்தது. அதோட பாடி அந்த பயங்கரமான சண்டைக்கு அப்புறம் வளைஞ்சு போயிருந்தது. இதோட மீனிங் அது அடுத்த சாப்பாட்டுக்கு இன்னும் பசியோட இருக்குங்கிறது தான். நான் ஓடுனேன். டே கிளம்பு போலாம். நாங்க அந்த பாதையில எங்களால முடிஞ்ச வர வேகமா ஓடணும். ஆனா அந்த மேண்டிஸ் இப்ப ஸ்லோவா வரல. அது சுவர்கள்ல செம ஸ்பீடா ஏறி எங்களை நோக்கி நெருங்குச்சு. என் பேரண்ட்ஸ் என் நினைவுக்கு வந்தாங்க. அவங்களுக்காக நான் தோக்க கூடாது. நான் வாழணும். என் கால் ஒரு வேர்ல தட்டி நான் தரையில உருண்டு விழுந்தேன். நான் எழுந்து நிக்க ட்ரை பண்ணப்போ அதோட கொடுக்கு என் கையில குத்தி என்ன தரையோட சேர்த்து அமுக்குச்சு. நான் வலியால கத்துனேன். நான் இப்படி சாக கூடாது. உன்னால என்ன கொல்ல முடியாது. நான் தப்பிக்க ட்ரை பண்ணேன். ஆனா நோ யூஸ். அந்த மேண்டிஸுக்கு நான் ஒரு சாதாரண பூச்சி மாதிரி தான். அதோட மூச்சு என் கழுத்துல பட்டுச்சு. அது என்ன முழுசா கடிக்க ரெடியாச்சு. திடீரென்று முன்னாடி இருந்த ஒளிரும் குறியீடுகள் பயங்கரமா மின்னுச்சு. அப்புறம் அது சுவத்துல இருந்து தனியா பிரிச்சு காத்துல பறந்துச்சு. நான் பாக்குறது நிஜம்தானான்னு கண்ணை தொடச்சு பார்த்தேன். ஆமா, அது நிஜம்தான். நூற்றுக்கணக்கான குறியீடுகள் சுவத்துல இருந்து பறந்து வந்து ஷேப் இல்லாத ஒரு அடர்ந்த நீல கலர் ஈ கூட்டமா மாறுச்சு. அந்த நீல கலர் கூட்டம் அந்த குகையை கடந்து வந்து அந்த மேண்டிஸை என் மேல இருந்து தூக்கி போட்டுச்சு. நான் எழுந்து நிக்க போராடினேன். அந்த நீல கலர் புகை மேண்டிஸை சூழ்ந்துச்சு. அந்த மிருகம் துடிச்சது. ஆனா அந்த கூட்டத்தோட பவருக்கு முன்னாடி அதால எதுவும் பண்ண முடியல. அதோட ஸ்கின் மெதுவா உருகிச்சு. கடைசியில் அந்த மேண்டிஸ் ஒரு கத்தலோட தரையில விழுந்து செத்து போச்சு. நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். அந்த பாதி மலரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த மேண்டிஸை அடக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்போதைக்கு உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம். நான் பூவை தேடி போகும்போது என் காலில் ஒரு டக்குன்னு ஒரு பெயின் தெரிஞ்சது. அம்மாடி! நான் கீழே பார்த்தேன். ஒரு நீல கலர் புகை என் காலை சுத்தி இருந்தது. என் தோல் உருகி உதிர்ந்து போயிருந்தது. அந்த பெயின் என் கண்ணில் கண்ணீரை வரவழைச்சது. நான் விலகி பார்த்தப்போ அந்த நீல கலர் ஈ கூட்டம் காத்துல மிதந்து என்னை துரத்திட்டு வந்தது. நான் என் ஈ கூட்டத்தை பார்த்தேன். அவங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சேன்டா. ஆனா என் ஈ கூட்டம் அந்த நீல புகை என்னை நோக்கி வர்றதையே பார்த்துட்டு இருந்தது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு இப்ப புரிஞ்சிடுச்சு. அந்த நீல புகை என்னை முழுசா கவி பிடிக்க வந்தது. ஆனா என் பார்வை சாம்பல் கலரா மாற அந்த புகை என் முகத்துக்கு கொஞ்சம் முன்னாடி அப்படியே ஸ்டாப் ஆச்சு. என்னோட ஈ கூட்டம் எனக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டு உருவாக்கி இருந்தது. ஹே, நீங்க மாஸ்! ஆனா அந்த நிம்மதி ரொம்ப நேரம் இல்லை. அந்த நீல புகை என் ஈ கூட்டத்தோட கவசத்தை உடைக்கிறத பார்த்தேன். சில பூச்சிகள் கவசத்தை உடைச்சு வந்து என் ஸ்கின் அரிக்க ஆரம்பிச்சது. நான் அந்த பாதி மலரை கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அது இதை நிறுத்தலாம். அது ஒரு மிராக்கல் தானே. ஆனா ஒவ்வொரு அடி வைக்கும் போதும் அந்த நீல புகை என் உடம்புக்குள்ள ஆழமா இருக்கிறத ஃபீல் பண்ண முடிச்சது. பெயின் தாங்க முடியாம நான் தரையில விழுந்தேன். எனக்கு ஊர்ந்து போக கூட தெம்பு இல்லை. நான் எத்தனை வாட்டி சாக கிடப்பேன். நான் வேஸ்ட்னு சொன்ன மிருகம் என்னை எத்தனை வாட்டி காப்பாத்தணும். என் சாம்பல் கலர் ஈ கூட்டம் மெதுவா அழியறத பார்த்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அது இல்லாம போயிடும். அது என்னோட சேர்ந்து சாக வேண்டிய அவசியம் இல்லை. நான் கத்துனேன். ஏ ஈ கூட்டமே, நீங்க உன்னால முடிஞ்ச பெஸ்டா பண்ணிட்டீங்க. உங்களை சந்தேகப்பட்டதற்கு என்ன மன்னிச்சிடு. அதோட கண்கள் என்னை நோக்கி மின்னுச்சு. அப்புறம் அது அந்த பாதையோட ஆழத்துக்குள்ள ஓடுச்சு. நான் புன்னகைச்சேன். அதுதான் கரெக்ட். என்னை விட ஒரு நல்ல மாஸ்டரை தேடிப்போ. அந்த நீல கலர் பூச்சிகள் என்னை ஃபாஸ்டா அரிக்க ஆரம்பிச்சது. என் உடம்புல இருந்து பிளட் வந்தது. நான் டெத் அக்செப்ட் பண்ணிக்க ரெடி ஆயிட்டேன். ஆனா ஒரு மங்கலான சாம்பல் லைட் என்னை முன்னாடி பார்க்க வச்சது. என் ஈ கூட்டம் அங்கே மிதந்து என்னை உற்று பார்த்துட்டு இருந்துச்சு. நான் என் பற்களை கடிச்சேன்.
என்ன பண்ற? இங்க இருந்து போ. அது லைட்டா உமிழ்ந்துச்சு, ஆனா நகரவே இல்லை. நான் அதோட பின்னாடி வரணும்னு அது நினைச்சதா? நான் சிரிச்சேன். நான் ஃபுல்லா என் ப்ராப்ளமுக்கு உன்னதான் ப்ளே பண்ணினேன். ஆனா நான் உன்னதான் முழுசா நம்பி இருக்கணும். எனக்குள் ஒரு புது எனர்ஜி பிறந்தது. அது நச்சு ஆற்றல் இல்லை, அது நம்பிக்கை. நான் எழுந்து நின்று கத்தினேன், நான் தப்பு பண்ணிட்டேன். இப்ப நான் உன்னை முழுசா நம்புறேன். நான் அதை நோக்கி தள்ளாடி நடந்தேன். ஒவ்வொரு அடியும் மரண வேதனையா இருந்தது. ஆனா நான் கிவ் அப் பண்ண மாட்டேன். எனக்காக, என் பேரண்ட்ஸ்க்காக, என் ஈ கூட்டத்துக்காக. என்னை எங்க கூட்டிட்டு போற ஃப்ரெண்ட்? என்னால முடியல, எனக்கு டைம் இல்ல. திடீரென்று அந்த ஈ கூட்டம் பயங்கர பிரகாசமா மின்னுச்சு. அந்த குகையை சாம்பல் கலர் ஒளியால நிறைஞ்சது. நாங்க அதோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். நான் சுத்தியும் பார்த்தேன். அது எனக்கு எதை காட்ட நினைச்சது. அதுக்கு நேர்கீழே அந்த ஒளிரும் பாதி மலர நான் பார்த்தேன். அந்த பயங்கரமான பையனையும் தாண்டி எனக்குள்ள நம்பிக்கை பிறந்தது. உன் சீக்ரெட் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ ஒரு மிராக்கிள் தான். நான் தரையில விழுந்து அந்த பாதி மலரை பறிச்சேன். அதை சுற்றி ஒரு பியூர் பவர் ரேடியேட் ஆச்சு. ஆனா என்னால ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண முடியாது. எங்க அம்மா பண்ண மாதிரியே நான் அந்த பூவை அப்படியே முழுங்கினேன். என் பாடி அந்த பூவை ஜீரணிக்குமா, இல்ல இந்த நீல புகை என்ன ஜீரணிக்குமா? என் ஈ கூட்டம் என் ஹார்ட் பீட் ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி மின்னுச்சு. அது பயத்தோட இல்ல, ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பாக்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த நீல புகை என் தோலை அரிக்க ஆரம்பிச்சது. ஆனா பயத்துக்கு பதிலா எனக்குள் ஒரு ஆச்சரியமான ஃபீலிங் வந்தது. எனக்குள் ஒரு பழமையான விசித்திரமான பவர் நகர்றத பார்த்தேன். என் கண்கள் முடிச்சு நான் திரும்பவும் கண்ணை திறந்தப்போ இந்த உலகமே மாறி இருந்தது. எல்லாமே எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் மாதிரி தெரிஞ்சது. எலும்புகள், பலங்கள், வீக்னஸ்னு எல்லாமே எனக்கு முன்னாடி அக்யூரேட்டா காட்டப்பட்டது. நான் முழுங்கின அந்த பூ என் பிளட்ல மறைஞ்சிருந்த ஏதோ ஒரு பவரோட மிக்ஸ் ஆச்சு. அது என்ன மாத்துறத என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பயம் இல்ல, நான் என்னவா மாற போறேன்னு பார்க்க கியூரியஸா இருந்தேன். அந்த பனி புயலில் அவள் கத்திக்கொண்டே அவனை தேடினாள். ஆரியனும் அவன் அப்பாவை போல தொலைந்து விட்டானோ என்று பயந்தாள். புத்தகத்தில் வரைபடம் கிழிக்கப்பட்டிருப்பதை பார்த்து அவன் எங்கே போயிருப்பான் என்று அவளுக்கு புரிந்தது. பல மணி நேர தேடலுக்கு பிறகு அவளது குரல் உடைந்து போனது. ஆனால் அவள் விட்டுக் கொடுக்கவில்லை. ஒரு மரத்தின் அடியில் ஆரியன் சுருண்டு கிடப்பதை கண்டாள். அவன் கைகள் குளிரில் நீல நிறமாக மாறியிருந்தன, அசைவே இல்லை. ஆனால் அருகில் சென்று பார்த்தபோது அவனது மூச்சு காற்று தெரிந்தது. அவன் உயிரோடு இருக்கிறான். அவன் உடலில் காயங்கள் இருந்தன, ஆனால் அவன் பிழைத்துக் கொண்டான். நான் இப்போ அகாடமிக்கு தயார் என்று மயக்க நிலையில் அம்மாவிடம் சிரித்துக் கொண்டே சொன்னான். அந்த காட்டுக்குள் என்ன நடந்தது? புராணங்கள் உண்மையா? அன்று நடந்த உண்மையை அவன் சொல்வானா? எவ்வளவு கேட்டும் ஆரியன் சொல்லவே இல்லை. அம்மாவிடம் விடை பெறுவது கஷ்டமாக இருந்தாலும் அவன் அகாடமிக்கு தயாரானான். அவனுக்கு இப்போது பயமில்லை. அவனும் அவனது பூஞ்சை வித்தும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். அவனிடம் ஒரு ரகசியம் இருந்தது. என்ன நினைச்சு கவலைப்படாதிமா, நான் உன்னை பெருமைப்பட வைப்பேன், உன்னை காப்பாத்துவேன் என்று ரயிலில் இருந்து கத்தினான். இம்பீரியல் அகாடமி நாட்டின் சிறந்த பள்ளி. ஆரியன் தான் அங்கிருந்த ஏழை பையன். மற்றவர்களிடம் பலமான மிருகங்கள் இருந்தன, ஆனால் ஆரியனிடம் பணத்தால் வாங்க முடியாத ஒன்று இருந்தது. ரயில் வந்து சேர்ந்ததும் அந்த பிரம்மாண்டமான கோட்டையை பார்த்து மாணவர்கள் வியந்தார்கள். ஆரியன் அவ்வளவு பெரிய கட்டிடத்தை பார்த்ததே இல்லை. அதன் உச்சி மேகத்தை தொட்டுக் கொண்டிருந்தது. ஆரியன் பதிந்தா, கிரேவிங் ரூம் நம்பர் 15க்கு போ என்று ஒரு ப்ரொஃபசர் சொன்னார். கிரேவிங் பற்றி அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். தகுதி குறைந்த மாணவர்களை அங்கேதான் தள்ளுவார்கள். நேற்று இது அவனை பாதித்திருக்கும், ஆனால் இன்று அவன் உலகத்தை வேறு விதமாக பார்த்தான். அவன் தன் அறைக்குள் நுழைந்தான். ஹாய், நான் மிதுன், வெல்கம் என்று ஒரு மெலிந்த பையன் தோளில் பாம்புடன் வரவேற்றான். அங்கே இன்னும் இருவர் இருந்தார்கள். அவன் தருண் என்று ஒரு வண்டை தோளில் வைத்திருந்த பையனை காட்டினான். தருண் ஒரு முனகலுடன் வரவேற்றான். அவன் லீ உயரமாக இருண்ட முகத்துடன் இருந்தான். அவனிடம் ஒரு வௌவால் இருந்தது. அவர்கள் எல்லாரும் இரும்பு தர மிருகங்களை வைத்திருந்தார்கள். ஆனால் ஆரியனால் அவர்களுக்குள் இருக்கும் சக்தியை உணர முடிந்தது. ஆரியன் அவர்கள் வாழ்க்கையை மாற்றப் போவதை அவர்கள் அறியவில்லை. இங்கே இருக்கிறது ஒன்னும் அவ்வளவு மோசமில்ல என்றான் மிதுன். மத்தவங்க எங்களை தோற்பவர்கள்னு சொல்லுவாங்க, ஏழை பசங்க என்றான் தருண். எனக்கு தகுதியே இல்லைன்னு ஒரு டீச்சர் சொன்னார் என்றான் லீ. ஆனா நாங்க ஒரு குடும்பம். ஆரியன் அவர்களை பார்த்து சிரித்தான். இது சூப்பரா இருக்கு என்றான். அவனுக்கு கீழே இருப்பதில் பயமில்லை. அவன் மேலேயே வர தயாராக இருந்தான். ஆனால் அவனுக்கு காத்திருக்கும் ஆபத்து பற்றி அவனுக்கு தெரியாது. இன்னும் ஒரு நாளில் அவன் வீட்டுக்கே போகலாம் என்று அழுவான். ஆரியனுக்கு என்ன காத்திருக்கிறது? அவன் அகாடமியில் பிழைப்பானா? உங்க முதல் வேலை மனா வேனை கண்டுபிடிப்பதுதான் என்று ப்ரொஃபசர் லீ அவர்களை காட்டுக்கு அழைத்து சென்றார். நீங்க 4 பேர் கொண்ட குழுவா பிரியணும். இந்த காடு ஆபத்தானது. சூரியன் மறையறதுக்குள்ள திரும்பி வரணும். தூரத்தில் ரெஜினா நிற்பதை ஆரியன் பார்த்தான். அவனிடம் அவள் இன்னும் பேசவில்லை. ஒரே குழுவில் இருந்தால் அவளுக்கு நன்றி சொல்லலாம் என்று நினைத்தான். ஆனால் ஆரியன் நினைத்தது நடக்கவில்லை. அவன் ஜான், நாதன் மற்றும் செரினாவுடன் ஒரு குழுவில் சேர்க்கப்பட்டான். ஆரியன் எதிர்ப்பு தெரிவிக்க முயன்றான். ஆனால் ப்ரொஃபசர் கேட்கவில்லை. எல்லாரும் நல்லவங்க தான், பழகி பாருங்க என்று சொல்லிவிட்டார். ஜானை பின்தொடர்ந்து காட்டுக்குள் சென்றபோது ஆரியனுக்கு அது ஒரு நீண்ட நாளாக இருக்கும் என்று தெரிந்தது. அவனை பிடிங்கடா
டீச்சரின் கண்ணிலிருந்து மறைந்ததும் ஜான் கத்தினான். ஜான் ஆரியனை தள்ளினான். 3 பேர் அவன் மேல் விழுந்தார்கள். ஜான் கயிற்றை எடுத்தான். சில நிமிடங்களில் ஆரியன் ஒரு மரத்தில் கட்டப்பட்டான். அவன் கைகளும் கால்களும் பிரிக்கப்பட்டு அவன் கையறு நிலையில் நின்றான். ஏண்டா இப்படி செய்றீங்க கோழைங்களா என்று ஆரியன் கத்தினான். என்ன, நீ ஒரு பிச்சைக்காரன், நீ இங்க இருக்கவே தகுதி இல்லாதவ, ப்ளீஸ் என்னை இங்கே விட்டுட்டு போகாதீங்க என்று ஆரியன் கெஞ்சினான். ஜான் தன் கோட்டை சரி செய்தான். நாதனும் செரினாவும் சிரித்துக் கொண்டே நின்றார்கள். என்னை விட்டுடுங்க, நான் அகாடமியை விட்டு போயிடுறேன் என்று ஆரியன் அவமானத்தில் சிவந்தான். அவன் அங்கே வந்திருக்கவே கூடாது என்று நினைத்தான். உன்னை விடுறதா? அதுல என்ன வேடிக்கை இருக்கு? இப்போதான் நீ எங்களுக்கு பயன்பட போற. ஆரியனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்போது நாதன் வந்து ஆரியனின் வயிற்றில் பலமாக குத்தினான். ஆரியன் வலியால் துடித்தான். செரினா ஒரு கல்லை எடுத்து அவன் மீது எறிந்தாள். அவர்கள் மாறி மாறி அவனை அடித்தார்கள். நிறுத்துங்க ப்ளீஸ், ஆரியன் அழுதான். ஜான் தன் கத்தியை எடுத்தான். நிலைமை என்ன தெரியுமா? நீ இம்பீரியல் அகாடமிக்கும் சரி என் குரூப்புக்கும் சரி தகுதி இல்லாதவன். அவன் கத்தியை ஆரியன் கழுத்தில் அழுத்தினான். இந்த ரத்தம் தான் அதை வெளியே கொண்டு வரும். ஜான் சிரித்தான். எத? ஆரியன் கேட்டான். ஹைட்ரா. அந்த காட்டில் ஒரு பெரிய பலதலை நாகம் இருப்பதாக பேச்சு உண்டு. கடந்த 5 வருடத்தில் 3 மாணவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். உன்னை அகாடமியை விட்டு தூக்கிடுவாங்க, நீ ஜெயிலுக்கு போவ என்றான் ஆரியன். எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. உன்னை காப்பாத்த நாங்க முயற்சி செஞ்சோம். ஆனா ஒரு விபத்துல நீ இறந்துட்டன்னு சொல்லிடுவோம். ஒரு பலவீனமான மிருகம் வச்சிருந்த பையன் ஹைட்ரா கிட்ட மாட்டி செத்துட்டான் சொன்னா யாரும் ஆச்சரியப்பட மாட்டாங்க. என் அம்மா ஆரியன் ஆரம்பிக்க, உன் அம்மாவா? அவ ஒரு வாரம் அழுவா, அப்புறம் அவ வேலையை பாப்பா. நீ அவளுக்கு ஒரு வாரம் தான் ஆரியன் என்று சொல்லிவிட்டு ஜான் அங்கிருந்து கிளம்பினான். ஜான் ப்ளீஸ் என்னை விடு. ஆரியன் போராடினான். ஆனால் அவர்கள் இருட்டில் மறைந்தார்கள். சூரியன் மறைந்தது. குளிர் அதிகமானது. ஆரியனின் உடை கிழிந்து ரத்தமாக இருந்தது. இவ்வளவுதான் என் வாழ்க்கையா? ஹைட்ரா கொல்லலனாலும் இந்த குளிர் என்னை கொன்னுடும். அவன் தன் அம்மாவை பற்றி நினைத்தான். சாரிமா, என்னை மன்னிச்சிடு. அப்போது ஒரு சத்தம் கேட்டது. ஏதோ ஒரு பெரிய உருவம் மரக்கிளைகளை உடைத்துக் கொண்டு வருவது தெரிந்தது. அதன் மூச்சு சத்தம் கேட்டது. ஆரியன் கயிற்றை அறுக்க முயன்றான். ஆனால் முடியவில்லை. யாராவது காப்பாத்துங்க என்று கத்தினான். யாரும் வரவில்லை. அவன் அங்கே தனியாக சாகப் போகிறான். அம்மாவை காப்பாற்ற வந்துவிட்டு இப்போது அவனும் சாகப் போகிறான். அந்த மிருகத்தின் மூச்சு அவன் மேல் பட்டது. அவன் தலையில் இருந்த காளான்கள் முன்பை விட பிரகாசமாக மின்னின. அவை அவனை ஓடச் சொல்லி எச்சரிப்பது போல இருந்தது. நிதானமாயிரு ஆரியன் என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான். குகையில் கிடைத்த அந்த ரகசியம் அவனை காப்பாற்றுமா? ஆனால் அவனுக்கு நேரமில்லை. அந்த மிருகம் அவன் முன்னால் வந்தது. அவன் கண்களையே அவனால் நம்ப முடியவில்லை. அது ஹைட்ரா இல்லை, அதைவிட பயங்கரமான ஒன்று. அவன் தப்பித்தாலும் இதை யாரும் நம்ப மாட்டார்கள். ஆரியன் எப்படி தப்புவான்? அந்த மிருகம் என்ன? குகையில் என்ன நடந்தது? அவன் அம்மாவை காப்பாற்றுவானா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM app டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.